வந்து யூதேயாவை சிறைபிடித்தனர். அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினர். இப்படி அங்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற போது கிமு 586 சாலமோன் கட்டின ஜெருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது. 50 வருடங்கள் அப்படி கடக்கப்படுகிறது. இவர்கள் அடிமையாகவே இருக்கிறார்கள். இவர்களை மீட்பதற்காக பெர்சிய அரசராக இருக்கக்கூடிய சைரஸ் என்பவர் அந்த இடத்துல வருகிறார். பாபிலோன் ஒரு ஆட்சியை அப்படியே மீட்டு தன்னுடைய ஆட்சி அமர்த்துகிறார். அங்கு அமர்த்தப்படக்கூடிய தன்னுடைய ஆட்சியிலே சில சலுகைகளை யூதர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஜெருசலேமுக்கு போகலாம், உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறேன் என்று சொல்லி. மறுபடியும் சிதறடிக்கப்பட்ட சில இஸ்ரேலர்கள் மறுபடியும் இஸ்ரேலை நோக்கி பயணிக்கிறார்கள். கிமு 333 அலெக்சாண்டர் வருகிறார். அவருடைய ஆட்சி, அவர் கிரேக்க மொழி பேசுகிறவர். கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் அவருடைய ஆட்சி நடக்கிறது. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிரேக்கத்தில் திணிக்கப்படுகிறார்கள். கிரேக்க மொழி அங்கு வழக்கத்தில் வருகிறது. அலெக்சாண்டருடைய ஆட்சி கிமு 63 வரை நடந்து கொண்டிருக்கிறது. டைட்டஸ் எனக்கூடிய ரோமருடைய ஆட்சி அலெக்சாண்டருடைய ஆட்சியை தூக்கி போட்டுவிட்டு அவருடைய ஆட்சி வருகிறது. ரோமானியர்கள் என்பவர்கள் அவர்கள் லத்தீன் மொழியை பேசக்கூடியவர்கள். இந்த ரோமருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் மக்கள் கணக்கீடு எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி. மரியாளும் யோசேப்பும் இதை கேட்டுதான் அவர்கள் இருந்த இடத்தை விட்டு மறுபடி பெத்லகேமுக்கு வருகிறார்கள். பெத்லகேமுக்கு பெயர் பதிவு செய்ய வந்த இடத்தில் தான் அவர்களுடைய பெயர் காலம் வருகிறது. முதல் மகனான இறைவனை இயேசு எனப்படக்கூடிய யாசுவாவை அங்கு பெற்றெடுக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரோம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, கிரேக்க ஆட்சி முடிந்து விட்டது, ரோமானியர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, எங்களை மீட்க ஒரு மெசியா வருவார் என்று யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டங்களில் மரியாளுக்கு பிறக்கிற மெசியா மாட்டு தொழுவத்திலே பிறக்கிறார். இப்படிதான் அங்கு கிரேக்கமும் எபிரேயமும் லத்தீனும் பழக்கத்தில் இருக்கிறது. 3 மொழிகள் பழக்கத்தில் இருக்கிறது. ஆனா இதில் அதிகாரிகள் பேசியது லத்தீன் மொழி. ரோம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதிகாரிகள் மத்தியில் லத்தீன் மொழி புழக்கத்தில் இருந்தது. ஆனால் மக்களிடத்தில் கொண்டு போய் இந்த லத்தீன் மொழி சேர்க்கப்படவில்லை. அங்கு யூத மார்க்கம் இருந்தபடினால் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய புனித நூலானது எபிரேயத்தில் எழுதப்பட்டிருந்தது. அப்படி என்றால் எபிரேயமே அங்க வழக்க மொழியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களில் 3 மொழி இருந்த காரணத்தினால தான் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அங்கு இதுக்கு முன்னாடி இருந்த கிரேக்க ஆட்சியும் சரி, இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரிகிற வண்ணமாறு 3 மொழிகளில் அங்கு எழுதப்பட்டது. இப்போ இந்த ரோம பேரரசனாகிய அகஸ்தூனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் யோசேப்பு நசரேத் என்கிற ஊரில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்குள்ளாடி நுழைகிறார். இதை நம்ம லூக்கா 2:1-5 வரை வாசிக்கிற போது தெரியும். இப்படி இறைவன் மீட்பராக அவர் பிறந்து விட்டார். ஆனால் இவர் பேசிய மொழி என்ன? அதுதான் நம்முடைய தலைப்பே. இவர் என்ன மொழி பேசி இருக்க முடியும்? சிறு